சொன்னா பிரச்சனை ஆயிரும். உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, காரில் போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா, இவ அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா. கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அதை அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக. என்ன சரி, அதையும் விடு. இன்னொரு நாள் நான் உன் பக்கத்துல வந்தேன், நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்ரி, தொடவே இல்லையே. ஆனா உன் எம்டி ஃபோன் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போனியே. அப்ப இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? ஐயோ, அன்னைக்கு ஒரு அபோர்ஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, அதான் கிளம்பி போனேன். அபாசன் கேஸா? அப்ப ஒண்ணு பண்ணு, நீயும் அபாசன் பண்ணிடு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்க ஏன் போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பாம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டவன் தானே. எப்ப நீ என் மேல பழி போட்டியோ, இனி நீ திருந்தவே மாட்ட. இந்த சீவலி தெரியுமா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு உசுரையே விட்டுரும். குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன், அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கருவ கலைச்சுற. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். மீரா, நெல்லடி. அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா, உள்ள போடி. அம்மா வாமா, எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? என் கூட பேசுமா? அத்தை அத்தை, இப்ப எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க. கிருஷ்ணா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அது இல்லைம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல? உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா. திறன்மனை நோக்கா பேராண்மையை ஐயன் புகழ்கிறார். மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில். தம்பி படிக்கிறியாடா? தாத்தா செய் நன்றி அடுத்து என் குடிய கெடுக்க ஒய்யாரம் போறான். அதுதான் ஃபுல் டைமா செய்றோம்ல. செய் நன்றி கொன்ற மகருக்கு. ரவி மாமா பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக செய்கை காட்டுறான்? ரவி மாமா, கிளம்பி வெளியில வந்து பாரு என்ன பண்றாங்க கையால. இருற உனக்கு பிடிச்சிட்டு பாத்துக்கிறேன்.
ஏன்பா அப்படி கத்துன? யோ இரியா டவுசர் போடுறேன். சின்ன பிச்சு, உனக்கு இதே வேலையா போச்சு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல அத்தை. இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன ஒரு தடவை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான். ஏண்டா சீனு, கடலை தோலை வழியில போட்டு வச்சிருக்க, அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துல போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ உனக்கு போயிட்டு வரேன்றியா? அப்புறம் அத டேய் என்னடா இப்படி கை நடுங்குது? ஒன்றும் இல்லை. எதுக்குடா என்ன அடிச்ச? இதுக்கு தான் உன்னோட யாரும் சேர்றதில்ல. ஏண்டா அவனை அடிச்ச? என்னடா ஆச்சு? என்னடா டேய்? திங்கிற இடத்துல போட முடியும். சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பாதான் தெரியும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன், அவனுக்கு என்ன வயசாகுது? இப்பவும் எங்கேயாவது ஜவ்வு மிட்டாய்க்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா. கேட்கறதுக்கே வேடிக்கையா இல்ல? தெரியும். இனிமே உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னே நான் கேட்க மாட்டேன். நீதாம்மா அவனை புரிஞ்சு நடந்துக்கணும்.